எஸ் வெல்கம் டு 3 முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா இருக்கான்ல, சூர்யா வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. எப்படின்னா, நந்தினியை வந்து அவன் இது கேஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வீட்டில் வந்து லாக் பண்ணிட்டு போயிடுவான்ல ரஞ்சித்து. அதோட நான் இவன் சூர்யா வந்து வீடியோஸ் வந்து பார்த்துருப்பான் தெரியுமில்ல. அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்து ஃபோன் பண்ணி பார்ப்பான் நந்தினிக்கும் விவேக்கும். 2 பேருமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அதோட ஜெயிலேருந்து தப்பிக்கணும்னு பிளான் பண்ணி தப்பிச்சிருவாங்க. அது எப்படி தப்பிக்கிறேன் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். எப்படின்னா நந்தினி இருக்கால, நந்தினி விவேக்கும் வந்து ஜெயிலில் சூர்யாவை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நந்தினிக்கு வந்து ஒரு ஐடியா வந்து தோணுங்க. எப்படின்னா, அந்த வீடியோ வந்து பார்ப்பால. அப்போ வந்து சுரேகாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டான ஹேமாவை கொலை பண்ணுற வீடியோ வந்து அவள் பார்ப்பால. பார்க்கும்போது சுரேகாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டான ஹேமா என்ன தெரியுமா பண்ணியிருப்பா, ரஞ்சித்தை வந்து கொலை பண்ணும்போது அவள் வந்து கையால் ரஞ்சித்தோட நேம் எழுதியிருப்பா. அப்படின்னா என்னை வந்து ரஞ்சித் கொலை பண்ண பார்க்குறான்னு சொல்லி எழுதியிருப்பா. அதை பார்த்துட்டு வந்து அதை வந்து அந்த வீடியோவில் வந்து நந்தினி பார்த்துருப்பா. பார்த்துட்டு ஏதோ எழுதுறாவேன்னு சொல்லிட்டு விவேக் நான் வண்டியை திருப்புங்களான்னு சொல்லிட்டு நேராக நம்ம சூர்யா சார் வீட்டுக்கு வண்டியை விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் வீட்டுக்கு வண்டியை விட்டுருப்பாங்க. வண்டியை விட்டுட்டு போய் அப்படின்னா என்ன எதுக்குமா இந்நேரத்தில் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு காரணமாக தானே வாங்கினேன்னு சொல்லிட்டு விவேக்கை கூட்டிகிட்டு நந்தினி வந்து சூர்யா சார் வீட்டுக்கு போயிருப்பாங்க. பார்த்துட்டு அங்கே போய் மாடியில் போய் தேடிக்கிட்டு இருப்பா. அப்படின்னா இந்த ஹேமா வந்து என்ன எழுதியிருப்பான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பா. அவன் தேடின மாதிரி அவன் நினச்சிருப்பா ரஞ்சித்தோட நேமை தான் எழுதியிருப்பான். ஆனால் அங்கே என்ன எழுதியிருக்கோம்னா என்ன ரஞ்சித் கொலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பா. அதோட அதை பார்த்துட்டு அண்ணங்க இந்த இருக்கு பாருங்க, என்னம்மா அது யாரும் அப்படி எழுதி வச்சிருக்கான்னு கேட்டதுக்கு ஹேமா தானே எழுதியிருக்கா, யார் அந்த செத்து போன பொண்ணு, அது எப்படிமா முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவள் சாகிறதுக்கு முன்னாடி கூட இப்படி ரஞ்சித் தான் என்னை கொலை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு துடிக்கி எழுதியிருக்கானே அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா இப்படி பண்ணியிருக்கான் அவன் கொலைகார பாவன்னு சொல்லிட்டு சரி அண்ணா நீங்கள் லைட் அடிங்க நான் அந்த வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நந்தினி வந்து வீடியோ எடுப்பா. அதை வீடியோ எடுத்துகிட்டு சரி வாமா போகலாம், அதான் எவிடன்ஸ் கிடச்சிருச்சுல, இதை நான் போலீஸ்கிட்ட கொடுத்தா உடனே நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் ரஞ்சித்தை, இது போதுமான்னு சொல்லிட்டு வாமா போகலான்னு சொல்கிறதுக்கு நந்தினி சொல்லுவாள், இல்லைண்ணே இன்னொரு ஆதாரம் இங்கே இருக்குண்ணே, அவனோட லேப்டாப் ஒன்று இங்கே இருக்குண்ணே, அவன் ரூமில் போய் தேடி பார்ப்போம்னு சொன்னதுக்கு விவேக் சொல்லுவான், இல்லைண்ணா தங்கச்சிம்மா எப்படிம்மா போக முடியும், இந்த வீட்டுக்குள்ளே யாராச்சும் வந்துட்டு அது அப்பா போயிடுமா, ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம் வா போன்னு சொன்னதுக்கு இல்லைண்ணா இதை விட்ட ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்காதுண்ணே, ஏன்னா எல்லோரும் இப்போ கல்யாண வேலையில் பிஸியாக இருப்பாங்க, யாரும் வர மாட்டாங்க, இப்போ எடுத்தால் தான் உண்டு, இல்லட்டா நம்மளை வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே சரிம்மா ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ உள்ளே போய் தேடி நான் வெளியே நிற்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடிட்டு இருப்பான். நந்தினி போய் ரஞ்சித் ரூமில் போய் தேடிக்கிட்டு இருப்பான் லேப்டாப்பை. அப்போ இந்த சமயம் வந்து விஜய்கிட்டேருந்து கால்ந்தோடனே விவேக் விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அதே சமயம் வந்து இவன் ரஞ்சித்தும் வந்துடுறான் அந்த வீட்டுக்கு. அவனுக்கு தோணியிருக்கும் நந்தினியை தேடி யோசிச்சுக்கிட்டே இருப்பான், நந்தினி எங்கே போயிருப்பான்னு. அதோட அவன் யோசித்து கரெக்டாக ஒருவேளை நந்தினி இங்கே தான் வந்திருப்பா, எப்படின்னா லேப்டாப் எடுக்கிறதுக்காக வந்திருப்பா, எல்லாத்தையும் எடுத்துலாம் என் லேப்டாப் வந்து மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தும் கிளம்பி நேராக அவன் வீட்டுக்கு ரஞ்சித் வந்து சூர்யா வீட்டுக்கு வந்திருப்பான். வரும்போது பார்த்து விவேக்கை பார்த்து ஷாக் ஆகிடுவான். என்னடா இங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு கட்டை இருக்கும், கட்டை எடுத்துகிட்டு வந்து விவேக் மண்டையிலே அடிச்சிருவான். விவேக் வந்து மயங்கிடுவான். அதை தரன்னு விவேக் எழுதிட்டு போய் ஹாலில் வந்து அந்த டைனிங் டேபிள்லாம் இருக்கும்ல, டைனிங் டேபிளில் வந்து கட்டி போட்டுருவான். கட்டி போட்டுட்டு இவன் இங்கே இருக்கான்னா நந்தினி இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு நந்தினியை வந்து எப்படியாச்சும் கொன்றணும்னு சொல்லிட்டு நந்தினியை வந்து தேட ஆரம்பிக்கிறான். நந்தினி வந்து பார்த்துட்றா, அப்படின்னா ரஞ்சித் வரதை பார்த்துட்டு லேப்டாப் கொண்டு போய் பூஜை ரூமில் வந்து ஒளிச்சு வச்சிட்றா. பூஜை ரூமில் ஒளிச்சு வச்சுட்டு வெளியே வரும்போது ரஞ்சித் பார்த்துட்டு நந்தினிக்கும் ரஞ்சித்துக்கும் செமையாக ஃபைட்டு போகுது. அந்த ஃபைட்டில் வந்து என்ன பண்ணுறான்னா ரஞ்சித்தை வந்து நந்தினி அடித்து அவளை மயக்கமடைய வச்சு அவளையும் கட்டி போட்டுறான். டைனிங் டேபிளில் கட்டி போட்டு வச்சுட்டு அவள் அரை மயக்கத்தில் இருக்கும்போது கேட்குறான் ரஞ்சித் லேப்டாப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்கா மரியாதை சொல்லிட்டுன்னு கேட்டுட்ருக்கான். அவள் சொல்கிறா இல்லை சொல்ல முடியாது அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியான்னு சொல்லிட்டு போய் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்து நடு ஹாலில் வச்சுட்டு இப்போ சொல்ல போறியா இல்லையா, இல்லட்டா அந்த கேஸ் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் பாட்டில் போயிடுவேன்டி, அப்புறம் வந்து எவிடன்ஸும் இருக்காது, நீ இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக சுரேகா கழுத்தில் தாலி கட்டிட்டு யூஎஸ் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு முறையாக சொல்கிறியாங்கிறதுக்கு சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொன்னோடனே சரி உன் வாழ்க்கையை யார் இது பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இவன் ரஞ்சித் என்ன பண்ணுறான்னா சிலிண்டரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டு போயிட்டு வர நந்தினி குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இங்கிட்ட வந்து நந்தினி ஆரம்பத்தோடு இருக்கான். இந்த ரஞ்சித் பையன் வந்து மண்டபத்துக்கு லேட் நைட்டில் வரதை வந்து பரமசிவம், அதாவது சூர்யாவோட அப்பா வந்து பார்த்துட்றாரு. ஏன்னா அவர் வந்து சூர்யா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணதை நினச்சி ரொம்ப சேடாக இருப்பார். அதை பார்த்துட்டு கவலையாக இருக்கும்போது அவருக்கு தூக்கமே வராதா, தூக்கமே வராதப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது
இவன் மேலே வரத பார்த்துட்டு இவன் இங்கே வரான்னு சொல்லிட்டு அவர் ஒளிஞ்சிருந்து பார்ப்பாரு. விறுவிறுன்னு பூனை எப்படின்னா பூனை வந்து பால் குடிக்க வரும்ல, அந்த மாதிரி ஒளிஞ்சு 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 வந்துட்டு இருப்பான். வந்துட்டு ஒருத்தவங்க வந்தோடனே டப்புன்னு ஒளிஞ்ச உடனே இவருக்கு வந்து டவுட் வந்துடும். இவன் எதுக்கு ஆட்களை பார்த்து ஒளிகிறான், சம்திங்ஸ் ராங்னு சொல்லிட்டு ஏதோ நடக்குது, நந்தினியை வேற காணுமேன்னு சொல்லிட்டு நந்தினி கால் பண்ணி பார்ப்பாரு. ஆனால் நந்தினி வந்து எடுக்க மாட்டா. அவட ஒருவேளை விவேக் வீட்டுக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு விவேக்கும் கால் பண்ணி பார்ப்பாரு. விவேக்கும் எடுக்க மாட்டான். என்னதான் ஆச்சு ஒரு 2 பேருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. இங்கிட்ட வந்து சூர்யா வந்து ஜெயிலில் வந்து ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் தான் இருப்பார். கான்ஸ்டபிள் வந்து ரொம்ப கெஞ்சி கதறி, சார் இந்த ஃபோனில் இருக்கிற வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேப்பா நான் வந்து வெளியே போய் பார்த்துக்கிறேன், ஆள் வராங்களா இல்லை அதை மட்டும் பார்த்துட்டு கொடுன்னு சொன்னோடனே அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் சூர்யா என்ன பண்ணுவான்னா, அதை அவன் ஃபோனில் ஒரு காப்பி பண்ணி வச்சுக்குவான். காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, பார்த்துட்டேன் சார்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவான், இது வந்து நம்ம எப்படியாச்சும் நந்தினிட்டையும் எப்படின்னா அவன் ஒரு 2 3 தடவை வீடியோ பார்ப்பான். வீடியோ பார்த்தாலும் அவனுக்கும் அதே தான், நந்தினி என்ன பார்த்தாலும் அதே தான் தோணும். இந்த ஹேமா வந்து எழுதுறத அதை பார்த்துட்டு நந்தினி கால் பண்ணி கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லிட்டு நந்தினிக்கு ஒரு 4 தடவை கால் பண்ணி வைப்பான். நந்தினி எடுத்துருக்க மாட்டா. சரின்னு சொல்லி விவேக் கால் பண்ணி வைப்பான். விவேக்கும் எடுத்துருக்க மாட்டான். ஆனால் அதே மாதிரி அவன் யோசித்த மாதிரி நடந்தது. அவன் யோசிக்கிறான் அப்படின்னா, சூர்யா யோசிக்கிறான் அப்படின்னா, இத்தனை தடவை கால் பண்ணி நந்தினி விவேக் எடுக்கலன்னா அவங்க 2 நாளைக்கு தான் ஆயிடுச்சு, நம்ம தான் வெளியே போனால் தான் ஏதாச்சும் காப்பாற்ற முடியும் போல் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணியாச்சும் நம்ம ஜெயிலில் தப்பிச்சிடணும், அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த ஒரு நைட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கான்ஸ்டபிள்கிட்ட வந்து, சார் எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது சார் அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா இப்போ தானப்பா போயிட்டு வந்தேன்னு சொன்னது, இல்லை சார் வயத்தை இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி சரி போயிட்டு தொலைன்னு சொல்லிட்டு டப்புன்னு காதை திறந்து விட்டோன்னே டப்புன்னு போயிட்டு பார்த்தா அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. செவரேறி குதிச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான் சூர்யா. இவர் கான்ஸ்டபிள் என்ன போனோம் என்ன காரணம் சொல்லிட்டு போய் பார்க்கும்போது சூர்யா அங்கே இல்லை ஐயோ நம்ம வேலை போயிருமேன்னு சொல்லிட்டு வேகமாக ஏசி கிளம்பி, சார் அவன் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான் சார். சூர்யா என்னையா சொல்கிற, என்னையா இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டதுக்கு, இல்லை சார் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னான் சார், திறந்து விட்டான் சார், ரெஸ்ட் ரூம் போகிற கேப்பில் தப்பிச்சிட்டான் சார்னு சொன்னோன்னே, முடியா என்னையா நீ இது அவன் வேறு 10 லட்சம் வேறு வாங்க போகிறான்ல பரமேஸ்வர்கிட்ட இருந்து, என்னையா இப்படி பண்ணிட்டியா சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளை போட்டு திட்டிட்டு அவன் அவ்வளோ தூரம்லாம் போயிருக்க மாட்டாயா, வேகமாக போய் இப்படி ஜீப் எடுத்து போய் இப்படி நம்ம டீமில் இப்போ யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அவனை எப்படியாச்சும் நீ விடியறதுக்குள்ளே பிடிச்சி ஜெயிலில் போட்டே அவனுமையா, சீக்கிரம் கண்டுபிடி போன்னு சொல்லிட்டு ஏசி நானும் தான் அவ்வளோதான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார்னு சொல்லிட்டு சூர்யாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதேமாதிரி பரமேஸ்வரி வந்து மகால் வாசல்லே ஒரு 4 5 அடியால் செட் பண்ணி வச்சுருக்கேன். சூர்யா எப்படியும் தப்பிச்சாலும் மகாலுக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூர்யா வந்து மகாலுக்கு போகல, விஜயோட வீட்டுக்கு போகிறான். விஜயோட வீட்டுக்கு போயிட்டு, அண்ணன் எப்படின்னு நீங்கள் வெளியே வந்துக்கிட்டு, இல்லைம்மா நான் தப்பிச்சு வந்துட்டோமான்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறான். என்னங்க ஏன் நான் தப்பிச்சு வந்தீங்கன்றதுக்கு, என் சுரேகா கழுத்தில் எப்படியும் அந்த படுவை தாலி கட்டிடுவான், அதனால தான் தடுக்கிறதுக்காக வந்தோமா, எங்கம்மா விவேக்கும் நந்தினியும் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான், அதானே தெரில, நான் பேசும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னோன்னே, ஏன் வீட்டுக்கு எதுக்கு, இல்லை நான் ஏதோ எவிடன்ஸ் சிக்கியிருக்குன்னு சொன்னாங்க, நல்லதான் எனக்கும் அது ஒரு எவிடன்ஸ் சிக்கியிருக்கு வா போகலான்னு சொல்லிட்டு விஜயும் கூட்டிக்கிட்டு சூர்யா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகிற அப்படின்னா ரஞ்சித் போயிடுறான். கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு, என்ன இப்படி இருக்குது வீடுன்னு சொல்லிட்டு வீடை ஓப்பன் பண்ணுறான். வந்து கேஸாக இது பண்ணிக்கிட்டு இருக்கு. வேகமாக வச்சு கதவை திறந்து விட்டு ஜன்னல்லாம் திறந்து விட்டு பார்க்கும்போது பார்த்தா நடு ஹாலில் விவேக்கும் நந்தினி மயக்கத்தோடு இருக்காங்க. அதாவது சூர்யா வேகமாக கட்ட வச்சு, நந்தினி என்னாச்சு சூர்யா சார் அந்த ரஞ்சித் பையன் வந்தான் சார், எங்களை அடிச்சு போட்டுட்டு இது பண்ணிட்டான். விவேக் சாரை பாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஷாக்காக விவேக் சாரை பார்க்கும்போது விவேக் வந்து தண்ணி தெளிச்சு எழுப்பி எந்திரிக்கல. அவரை விஜய் அழுகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.